Friends, welcome to Kavish Kitchen. Happy New Year. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்காளி தோசை. எத்தனையோ தோசை நம்ம பார்த்திருக்கோம். சோளம் தோசை, கம்பு தோசை, அது மாதிரி நிறைய வெரைட்டி பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம தக்காளி தோசை பார்க்க போறோம். எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம கவிஷ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டவுட் எதுவும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு நல்லெண்ணெய் டேஸ்ட்டு பிடிக்குன்றனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதாவது இப்போ செய்கிறது 2 பேத்துக்கான அளவுகள். 2 பெரிய தக்காளி நான் இன்னைக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தூள் பெருங்காயம் இது எல்ஜி பெருங்காயத்தூள். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு அதாவது தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 90% வதங்குச்சுன்னா போதும். 80லேருந்து 90% வதங்குச்சுன்னா போதும். ஃபுல்லாக வந்து மசியணுன்ற அவசியம் இல்லை. நம்ம மிக்சியில் தான் இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு லைட்டாக ஓரளவுக்கு இதாச்சுன்னா போதும். ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மாவு இது வந்து 2 பேத்துக்கான மாவு இட்லி மாவில் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இதை கலந்துட்டு தேவையான தோசை பதத்துக்கு கரைச்சிட்டு இதையும் கலந்துட்டு நம்ம கலந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் ஓகே. கல் சூடாயிடுச்சு. தோசை வார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது சன்னமாக ஊற்றுனீங்கன்னா தான் இந்த தோசை நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வெந்துடுச்சு. சூப்பராக ஃபியூ மினிட்ஸில் ரொம்ப அருமையான ஒரு தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷல். இன்றைக்கும் உங்கள் வீட்டில் தக்காளி தோசையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.